ஏடிஎஸ் தமிழ் இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். அஸ்வினி முதல் ரேவதி வரை சகல பிரச்சனைகளையும் தீர்க்கும் 24வது நட்சத்திரத்தை எப்படி இயக்குவது? தாராபலன் வரிசையில் அது எவ்வளவு மோசமான நட்சத்திரமாக இருந்தாலும் அதை நேரடியாக இயக்காமல் அல்லது ஆக்டிவேஷன் செய்யாமல் அந்த நட்சத்திர குறியீடு, உணவு, விருட்சம் போன்றவற்றை அந்த நட்சத்திரம் வரும் நாளில் தான தர்மம் செய்வது. தான தர்மங்களின் மூலம் நட்சத்திரத்தை இயக்குவதால் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தன்மையை அந்த நட்சத்திரம் உங்களுக்கு கொடுக்கும். இது மிகவும் பாதுகாப்பான ஆக்டிவேஷன் முறையாகும் மற்றும் இது மிகவும் எளிதானது, அனைவராலும் செய்யக்கூடியது. அதன் அடிப்படையில் நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தின் 24வது நட்சத்திர உணவுப் பொருளை அந்த நட்சத்திரம் வரும் நாளில் தானமாக கொடுத்து வரலாம். நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அஸ்வினியாக இருந்தால் அஸ்வினியின் 24வது நட்சத்திரம் சதயம். சதயம் நட்சத்திரம் வரும் நாளில் கருப்பு திராட்சையை தானமாக கொடுத்து வரலாம். நீங்கள் பிறந்த நட்சத்திரம் பரணியாக இருந்தால் பரணிக்கு 24வது நட்சத்திரம் பூரட்டாதி. பூரட்டாதி நட்சத்திரம் வரும் நாளில் மாம்பழம், ஊறுகாய் போன்ற பொருட்களை தானமாக கொடுத்து வரலாம். உங்களது ஜென்ம நட்சத்திரம் கிருத்திகையாக இருந்தால் 24வது நட்சத்திரம் உத்திரட்டாதி. உத்திரட்டாதி நட்சத்திரம் வரும் நாளில் அன்னாசி பழம், மஞ்சள் லட்டு போன்றவற்றை தானமாக கொடுத்து வரலாம். உங்களது ஜென்ம நட்சத்திரம் ரோகிணியாக இருந்தால் 24வது நட்சத்திரம் ரேவதியாகும். ரேவதி நட்சத்திரம் வரும் நாளில் இலந்தை பழம், கொத்தமல்லி சாதம் போன்றவற்றை தானமாக கொடுத்து வரலாம். உங்களது நட்சத்திரம் மிருகசீரிசமாக இருந்தால் மிருகசீரிசத்திற்கு 24வது நட்சத்திரம் அஸ்வினி ஆகும். அஸ்வினி நட்சத்திரம் வரும் நாளில் முந்திரி பருப்பு, முந்திரி பக்கோடா, முந்திரி கேக் போன்றவற்றை தானம் கொடுத்து வரலாம். நீங்கள் பிறந்த நட்சத்திரம் திருவாதிரையாக இருந்தால் உங்களது 24வது நட்சத்திரம் பரணி. பரணி நட்சத்திரம் வரும் நாளில் நெல்லிக்காயை தானம் கொடுத்து வரலாம். நீங்கள் பிறந்த நட்சத்திரம் புனர்பூசமாக இருந்தால் புனர்பூசத்திற்கு 24வது நட்சத்திரம் கிருத்திகையாகும். கிருத்திகை நட்சத்திரம் வரும் நாளில் பேரிச்சம்பழம் தானம் கொடுத்து வரலாம். நீங்கள் பிறந்த நட்சத்திரம் பூசமாக இருந்தால் பூசத்திற்கு 24வது நட்சத்திரம் ரோகிணியாகும். ரோகிணி நட்சத்திரம் வரும் நாளில் நாவல் பழம், பால் உணவுகள், வெண்ணெய் போன்றவற்றை தானமாக கொடுத்து வரலாம். நீங்கள் பிறந்த நட்சத்திரம் ஆயில்யமாக இருந்தால் ஆயில்யத்திற்கு 24வது நட்சத்திரம் மிருகசீரிஷமாகும். மிருகசீரிஷம் வரும் நாளில் தேங்காய், இளநீர் போன்றவற்றை தானமாக கொடுத்து வரலாம். நீங்கள் பிறந்த நட்சத்திரம் மகமாக இருந்தால் மகத்திற்கு 24வது நட்சத்திரம் திருவாதிரையாகும். திருவாதிரை நட்சத்திரம் வரும் நாளில் வாழைப்பழம், பீட்ரூட் போன்றவற்றை தானம் கொடுத்து வரலாம். நீங்கள் பிறந்த நட்சத்திரம் பூரமாக இருந்தால் பூரத்திற்கு 24வது நட்சத்திரம் புனர்பூசமாகும். புனர்பூசம் நட்சத்திரம் வரும் நாளில் கரும்பு ஜூஸ் தானமாக கொடுத்து வரலாம். நீங்கள் பிறந்த நட்சத்திரம் உத்திரமாக இருந்தால் உத்திரத்திற்கு 24வது நட்சத்திரம் பூசமாகும். பூசம் நட்சத்திரம் வரும் நாளில் ஆப்பிள், லட்டு போன்றவற்றை தானமாக கொடுத்து வரலாம். நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அஸ்தமாக இருந்தால் அஸ்தத்திற்கு 24வது நட்சத்திரம் ஆயில்யம். ஆயில்யம் நட்சத்திரம் வரும் நாளில் முருங்கைக்காய் தானம் கொடுத்து வரலாம். நீங்கள் பிறந்த நட்சத்திரம் சித்திரையாக இருந்தால் சித்திரைக்கு 24வது நட்சத்திரம் மகமாகும். மகம் நட்சத்திரம் வரும் நாளில் மாங்காய், கீரை வகைகள் போன்றவற்றை தானமாக கொடுத்து வரலாம். நீங்கள் பிறந்த நட்சத்திரம் சுவாதியாக இருந்தால் சுவாதிக்கு 24வது நட்சத்திரம் பூரம். பூரம் நட்சத்திரம் வரும் நாளில் எலுமிச்சை பழம், லெமன் ஜூஸ், லெமன் டீ, லெமன் சாதம் போன்றவற்றை தானமாக கொடுத்து வரலாம். நீங்கள் பிறந்த நட்சத்திரம் விசாகமாக இருந்தால் விசாகத்திற்கு 24வது நட்சத்திரம் உத்திரமாகும். உத்திரம் நட்சத்திரம் வரும் நாளில் மாதுளை பழம், கடலை மிட்டாய் போன்றவற்றை தானம் கொடுத்து வரலாம். நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அனுசமாக இருந்தால் அனுசத்திற்கு 24வது நட்சத்திரம் அஸ்தமாகும். அஸ்த நட்சத்திரம் வரும் நாளில் ஆரஞ்சு பழம் தானம் கொடுத்து வரலாம். நீங்கள் பிறந்த நட்சத்திரம் கேட்டையாக இருந்தால் கேட்டைக்கு 24வது நட்சத்திரம் சித்திரையாகும். சித்திரை நட்சத்திரம் வரும் நாளில் சர்க்கரை பொங்கல், பப்பாளி பழம், சாத்துக்குடி போன்றவற்றை தானமாக கொடுத்து வரலாம். நீங்கள் பிறந்த நட்சத்திரம் மூலமாக இருந்தால் மூலத்திற்கு 24வது நட்சத்திரம் சுவாதி. சுவாதி நட்சத்திரம் வரும் நாளில் காப்பி, தேன், உலர் திராட்சை போன்றவற்றை தானமாக கொடுத்து வரலாம். நீங்கள் பிறந்த நட்சத்திரம் பூராடமாக இருந்தால் பூராடத்திற்கு 24வது நட்சத்திரம் விசாகம். விசாகம் நட்சத்திரம் வரும் நாளில் டீ, கல்கண்டு, மைசூர் பாக், பனை நீர் போன்றவற்றை தானமாக கொடுத்து வரலாம். நீங்கள் பிறந்த நட்சத்திரம் உத்திராடமாக இருந்தால் உத்திராட நட்சத்திரத்துக்கு 24வது நட்சத்திரம் அனுசமாகும். அனுச நட்சத்திரம் வரும் நாளில்
சப்போட்டா பழம், வெண்பொங்கல் போன்றவற்றை தானம் கொடுத்து வரலாம். நீங்கள் பிறந்த நட்சத்திரம் திருவோணமாக இருந்தால் திருவோணத்திற்கு 24வது நட்சத்திரம் கேட்டை. கேட்டை நட்சத்திரத்தின் உணவுப் பொருளான வல்லாரைக்கீரை, செர்ரிப்பழம் போன்றவற்றை கேட்டை நட்சத்திரம் வரும் நாளில் தானமாக கொடுத்து வரலாம். நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அவிட்டமாக இருந்தால் அவிட்டத்திற்கு 24வது நட்சத்திரம் மூலமாகும். மூலம் நட்சத்திரம் வரும் நாளில் கொய்யாப்பழம், பாதாம் போன்றவற்றை தானமாக கொடுத்து வரலாம். நீங்கள் பிறந்த நட்சத்திரம் சதயமாக இருந்தால் சதயத்திற்கு 24வது நட்சத்திரம் பூராடமாகும். பூராடம் நட்சத்திரம் வரும் நாளில் வெள்ளரிக்காய், காளான் பிரியாணி, காளான் ரைஸ் போன்றவற்றை தானமாக கொடுத்து வரலாம். நீங்கள் பிறந்த நட்சத்திரம் புரட்டாதியாக இருந்தால் புரட்டாதிக்கு 24வது நட்சத்திரம் உத்திராடமாகும். உத்திராட நட்சத்திரம் வரும் நாளில் பலாப்பழம், கொழுக்கட்டை போன்றவற்றை தானமாக கொடுத்து வரலாம். நீங்கள் பிறந்த நட்சத்திரம் உத்திரட்டாதியாக இருந்தால் உத்திரட்டாதிக்கு 24வது நட்சத்திரம் திருவோணமாகும். திருவோணம் நட்சத்திரம் வரும் நாளில் கேசரி, சீத்தாப்பழம், வெட்டலைப்பாக்கு போன்றவற்றை தானமாக கொடுத்து வரலாம். நீங்கள் பிறந்த நட்சத்திரம் ரேவதியாக இருந்தால் ரேவதிக்கு 24வது நட்சத்திரம் அவிட்டமாகும். அவிட்டம் நட்சத்திரம் வரும் நாளில் தக்காளி சாதம், தக்காளி ஜூஸ், தக்காளி ஜாம் போன்றவற்றை தானம் கொடுத்து வரலாம்.